Chai with Chitra. இன்றைய சாய் சித்ரா நிகழ்ச்சியிலே பங்கு பெறுகின்ற விருந்தினர் இயக்குனரும் நடிகருமான கௌதம் வாசுதேவ மேனன். முதல் படத்திலேயே முத்திரை பதித்த இயக்குனரான கௌதம் வாசுதேவ மேனன் தன்னுடைய 3வது படமான காக்க காக்க படத்தின் மூலம் புதிய உயரங்களை தொட்டவர். தமிழ், தெலுங்கு, ஹிந்தி ஆகிய 3 மொழிகளிலும் திரைப்படங்களை இயக்கியுள்ள இவர் தமிழ் சினிமாவின் முன்னணி கதாநாயகர்களான கமல், அஜித், சூர்யா, விக்ரம், தனுஷ், சிம்பு, ஜீவா என்று எல்லா முன்னணி கதாநாயகர்களோடும் இணைந்து பணியாற்றுகின்ற வாய்ப்பினை பெற்றவர். தன்னுடைய 24 ஆண்டு திரைப்பயணத்தில் தான் பெற்ற அனுபவங்கள் பலவற்றை இந்த நேர்காணலிலே பகிர்ந்து கொண்டிருக்கிறார் கௌதம் வாசுதேவ மேனன். Chai with Chitra. வணக்கம். வணக்கம் சார். கௌதம் வாசுதேவ மேனன் அப்படின்னாவே எல்லார் மனசுலையும் ஒரு ஸ்டைலான ஒரு தோற்றம் தான் தோணும். இது எப்படி நீங்களா வடிவமைச்சிக்கிட்டீங்களா? இல்லை, எல்லார் மனசுலையும் அப்படி தான் தோணும். ஆனால் அப்படி பார்த்தா அப்படி இல்லையேன்னு சொல்லுவீங்கன்னு மாதிரி எனக்கு ஒரு சவுண்ட் கேட்டுச்சு. நீங்கள் சொன்னீங்கன்னால தேங்க்ஸ் சொல்கிறேன். பட் அது அப்படியே வர்றது தான் சார். வேறு பெருசாக பிளான் பண்ணிக்கலாம் ஒன்றும் பண்ணல. அந்த ஒரு இமேஜ் வந்து எனக்கு அது பிடிச்சிருக்கான்னு கூட எனக்கு தெரியல. பட் நீங்கள் அது அப்படி ஒன்று தொத்திக்கிச்சு. உங்களுடைய முதல் படத்துலேருந்தே விமர்சகர்கள் எல்லாருமே டெக்னிக்கல் எக்ஸலன்ஸை வந்து பாராட்டியிருக்காங்க. இந்த டெக்னிக்கல் எக்ஸலன்ஸ் எங்கேருந்து கற்றுக்கிட்டீங்க நீங்கள் ஆக்சுவலாக? நான் இன்ஜினியரிங் முடித்தேன் சார். இன்ஜினியரிங் முடிச்சுட்டு 2 டேரக்டரோட ஒர்க் பண்ணணுன்ட்டு நான் என்னுடைய மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு ஆட்டோகேட் சாஃப்ட்வேரில் ஒரு கம்பெனியில் ஜாயின் பண்ணி மார்க்கெட்டிங் டிவிஷனில் இருந்தேன். ஸோ பாதி நாட்கள் ஒரு வீக்கில் வந்து ஒரு 3-4 டேஸ், அதில் வந்து ஹாஃப் டேஸ் வந்து மணி சார் ஆஃபீஸ்லேயும் பாரத சார் ஆஃபீஸ் முன்னாடியும் நான் போய் வெயிட் பண்ணுவேன். அவங்கள மீட் பண்ண முடியுமா, ஒரு வாய்ப்பு கிடைக்குமா அப்படின்னு. அவங்களும் அசிஸ்டன்ட் டைரக்டராக சேரணும் அப்படின்னு முடிவு பண்ணி வந்தேன். வீட்டில் சொல்லிட்டு தான் வருவேன், நான் இதுதான் பண்ணுறேன், பட் எனக்கு அதில் இன்ட்ரெஸ்டே இல்லை, எனக்கு இதுதான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்தேன். ஒரு 2.5 இயர்ஸ் நான் அங்கே இருந்திருப்பேன் சார். ஆனால் என்னால் அவங்க கூட சேர முடியல. பார்த்தீங்களா அட்லீஸ்ட்? ஆமாம், அவங்க கார்லேருந்து இறங்கி உள்ளே போகிறதும் வர்றதும் நான் அவ்வளோதான். ஆமாம், உள்ளே போய் பார்க்க. ஆமாம், மணிரத்னம் சார் ஆஃபீஸில் அழகன் பெருமாள்கிட்ட பேசுவேன். பாரதிய சார் ஆஃபீஸில் அங்கே வேறு நிறைய பேர் இருப்பாங்க. பட் என்னால் பேசவும் முடியல, அங்கே உள்ள ஒரு என்ட்ரியும் கிடைக்கல. அதுக்கப்புறம் ஒரு ராஜீவ் மேனன் சார் மீட் பண்ண ஒரு வாய்ப்பு கிடச்சிது. அவரை மீட் பண்ண அடுத்த நாளே வந்து சேர்ந்துரு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவர் கூட அசிஸ்டண்ட்டாக நான் வந்து மின்சார கனவு படத்தில் ஒர்க் பண்ணேன். பட் அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணும்போது உங்களுக்கு தெரியும்ல, அது வந்து ஒரு அந்த ஒர்க்குடைய ப்ராசஸில் நம்ம இருப்போம். அங்கே கற்றுக்கிறதுனா நமக்கு அந்த டைமும் அப்படி இருக்காது. அண்ட் அவங்களும் ஒன்றும் பெருசாக நம்மளும் யாருக்கும் அப்படி சொல்லிக் கொடுக்குறதும் இல்லை. நம்மளுடைய ஒப்சர்வேஷன், நம்மளுடைய ஒரு கீன் ஐ, அதுதான். ஒரு 1 இயர் அந்த படம் ஒர்க் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நான் சார்கிட்ட சொல்லி, ஆக்சுவலாக உங்களுக்கு தெரியும் சார் கூட ஜிபி விஜய் டைரக்டர் ஒர்க் பண்ணிட்டு இருந்தார். ஆக்சுவலாக அந்த ஒரு படம் வந்து அவர் வந்து டயலாக்ஸ் எழுதினார். அண்ட் அந்த படத்தில் ஒரு கோ டைரக்டர் மாதிரி ஒர்க் பண்ணார். ஆக்சுவலாக செகண்ட் யூனிட்லாம் நிறைய விஜய் சார் தான் டைரக்ட் பண்ணார். ஸோ அவர் கூட நிறைய ஆட் ஃபிலிம்ஸ் நான் ஒர்க் பண்ணேன். ஸோ டெக்னிக்கலாக நான் நிறைய விஷயங்கள் விஜய் சார்ட்டு தான் நான் கற்றுக்கிட்டேன். ஆக்சுவலாக அவர் நிறைய அதை பற்றி என்கிட்ட பேசுவார், நிறைய விஷயங்கள் என்ன ஹேண்டில் பண்ண சொல்லுவார். ஆமாம், நிறைய விஷயங்கள் என்ன ஹேண்டில் பண்ண சொல்லுவார். ஸோ ஐ கேம் இன் டு மை ஓன் அப்படின்னு சொல்லலாம் அங்கே விஜய் சார்கிட்ட. அதுக்கப்புறம் இந்த 5 C's சினிமாட்டோகிராஃபி நிறைய புக்ஸ் அப்படி படிச்சுட்டு அதுக்கப்புறம் மின்னலே அப்படியே படிச்சு. ஆக்சுவலாக மின்னலே வந்து டெக்னிக்கலாக வந்து அவ்வளோவா நாங்கள் பண்ணல அப்படின்னு தான் எனக்கு தோணுது. அதை இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்கலாம் அப்படின்னு தான் ஆனஸ்ட்லி ஐ திங்க். இட்ஸ் மின்னலே இஸ் ஒன் ஃபிலிம் தட் ஐ நாட் ரீவிசிட்டட் சார். நான் போய் மறுபடியும் பார்த்ததே கிடையாது. அப்படியா? ஆமாம். ஆனால் எனக்கு ஒரு ராஜசேகருக்கும் வந்து இதை பெட்டர் பண்ணும் அப்படின்னு சொல்லி தான் காக்க காக்காவில் அதை இறங்கி ஒர்க் பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன். வி டிஸ்கஸ்ட் அ லாட். இன்னும் நிறைய பேசி இது டோட்டலாக வேறு மாதிரி ஒன்று ஸ்டைல் ஒன்று க்ரியேட் பண்ணலான்னு சொல்லி அது பண்ணோம். அந்த எடிட் பேட்டர்ன்லாம் எங்களுடைய ஸ்கிரிப்ட்லேயே இருந்துச்சு. அண்ட் when Anthony came in, he just made it better. So there was a style that we created with that film. முதல் முறையாக ஒரு உதவி இயக்குனராக பணியாற்றிய அனுபவம் எப்படி இருந்தது? ரொம்ப நல்லா இருந்தது சார். அதுக்காக தான் ரொம்ப நாளாக வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் ராஜீவ் சார்கிட்ட ஒர்க் பண்ண ஒரு சான்ஸ் கிடச்சிது. ஒரு பெரிய படம், அது ஒரு எக்ஸ்டென்சிவான ஒரு ப்ரொடக்ஷன், நிறைய ஆக்டர்ஸ் அண்ட்
ஏஆர் ரஹ்மான்ஸ் மியூசிக் அந்த படத்தில். ஸோ அந்த சாங் வருமா அப்படின்னுலாம் வெயிட் பண்ணிகிட்ருப்போம். ஒவ்வொரு வாட்டியும் ஒரு சாங் வரும்போது எங்கள் எல்லாரையும் உட்கார வச்சுட்டு ராஜேஷ் சார் அந்த சாங் எங்களுக்கு ப்ளே பண்ணுவார். அண்ட் ஏவிஎம்மில் தான் மோஸ்ட் ஆஃப் த ஷூட்டிங், அங்கே தான் செட்ஸ் எல்லாமே, அவங்க தான் ப்ரொடியூசர்ஸ் வேறு. ஸோ ஒரு 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 ப்ராப்பர் பிக் தமிழ் ஃபிலிமில் ஒர்க் பண்ண ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு அந்த ஃபஸ்ட் படத்துலேயே எனக்கு கிடச்சிது. சார் கொஞ்சம் நிறைய திட்டுவார், கத்துவார், அதனால் கொஞ்சம் பயந்துகிட்டே இருப்போம். ஏன்னா அவர் ஆப்வியஸ்லி இப்போது நான் வந்து கிளாப் அந்த படத்தில் கிளாப் கொடுத்தேன். ஸோ அவர் கேமரா வழியாக பார்க்கும்போது நம்ம தெரியாத ஒரு டைமில் போய் நுழைக்கும் போது அவர் கோவம் வரும். ஸோ அதெல்லாம் இப்போ நீங்கள் கேட்கும்போது ஞாபகம் வருது. பட் லேர்ன்ட் அ லாட் சார் ஃப்ரம் ஹிம். அவருடைய அந்த இனிபிஷனே இல்லாமல் டைரக்ட் பண்ணுவார் சார். நான் உண்மையிலே சொல்ல பிரபுதேவாக்கெல்லாம் அவர் ஏய் பிரபு அப்படி இல்லைடா இப்படி ஆடுறா அப்படிலாம் சொல்லி டான்ஸ் ஆடுவார், பயங்கரமாக நடிச்சு காமிப்பார். ஸோ அதுதான் நான் மெயினாக கற்றுக்கிட்டேன் அவர்கிட்ட. அந்த இனிபிஷன்ஸே இல்லாமல் நம்ம செட்டில் டைரக்ட் பண்ணணும், நமக்கு வேண்டிய ஒரு விஷயம் வரணும்னா எல்லாரும் முன்னாடி எல்லாரும் இருக்காங்கன்னு பார்க்காம நம்மளும் ஒன்று இறங்கி செஞ்சால் தான் அவங்களுக்கு புரியும், இல்லை சொல்லி கொடுக்கணும், இல்லை அவங்களால செய்ய முடியல நம்ம இப்படி வேணும் அப்படின்னு சொல்லணுன்றதுலாம் அவர்கிட்ட நிறைய கற்றுக்கிட்டேன். நான் கொஞ்சம் ஒரு நிறைய பேசாமல் ஒரு சின்ன ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் தான் நான் இருப்பேன் எப்போதுமே, ரொம்ப குவாய்ட் தான் பேசிக்கலி. பட் இவர் சார் இந்த மாதிரி பண்ணுறதுலாம் பார்க்கும்போது எனக்கு கொஞ்சம் நல்ல கான்ஃபிடென்ஸ் வந்தது அவர் பார்க்கும்போது. ஐ லேர்ன் தட் ஃப்ரம். மின்னல கதை எப்போ எழுதினீங்க? ஆக்சுவலாக நான் எழுதின ஃபஸ்ட்டு கதை வந்து காக்கா காக்கா சார். அதுதான் ஃபஸ்ட்டு பண்ணணும்னு நினச்சிட்டே இருந்தேன். அது ஒரு இந்தியா டுடேயில் ஒரு ஆர்டிக்கல் இருந்தது அபவுட் போலீஸ் ஆஃபீஸர்ஸ். அதிலிருந்து ஒரு ஐடியா எடுத்து அதை எழுதிக்கிட்டே இருந்தேன். பட் மாதவன் வந்து அலைப்பாயுதே ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி மாதவன் மீட் பண்ணேன். அவர் மணிரத்னம் சாருடைய படம் பண்ணுறாருன்னு தெரியும், அவர் தான் ஹீரோன்னு தெரியும். ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது. ஐ மெட் ஹிம் அண்ட் ஜென்ரலாக பேசிகிட்டு இருக்கும்போது somebody introduced me saying அசிஸ்டன்ட் டைரக்டர் ராஜீவ் சார் ஒர்க் பண்ணியிருக்காரு, what do you have any ideas அப்படின்னு கேட்டார். ஒரு இந்த மின்னலையோடைய ஐடியா ஒன்று சொன்னேன். அதுவும் ஒரு ஐடியாவாக என்கிட்ட இருந்துச்சு. அது ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு 2 ஃப்ரெண்ட்ஸ் காலேஜில் ஒன்றா படிப்பாங்க அண்ட் தென் தே மீட் லேட்டர் ஃபார் த சேம் கேர்ள் அப்படின்ற ஒரு யூஸ்வலான ஒரு ஐடியாவாக தான் இருந்தது. அது ஆனால் மாதவன்கிட்ட பேச பேச அது வந்து ஒரு 2 எனிமீஸ் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. 2 people who don't get along, who don't like each other in college. அண்ட் அவங்க வந்து ஒரே பொண்ணுக்காக மறுபடியும் வராங்க அப்படின்ற மாதிரி ஒன்று இருந்தது. அதுக்கப்புறம் மாதவன் தான் அந்த ப்ராஜெக்டை ஃபுல்லாக செட் பண்ணார். லைக் ஹீ டுக் மீ டு த ப்ரொடியூசர். மியூசிக் மட்டும் ஐ வாஸ் வெரி ஷுர் ஹாரிஸோட ஒர்க் பண்ணும் அப்படின்ட்டு. அதுக்கு முன்னாடி அவரை தெரியுமா? அவன் நான் ஒரு ஆட் ஃபில்ம், நானும் ராஜசேகரும் குமுதுக்கு ஒரு ஆட் ஃபில்ம் பண்ணியிருந்தோம். அதுக்கு ஹாரிஸ் தான் மியூசிக் பண்ணார், ராஜசேகர் டைரக்ட் பண்ணார். நான் அசிஸ்டண்ட்டாக ராஜசேகரோட அந்த ஆட் ஃபிலிமில் ஒர்க் பண்ணேன். ராஜசேகர் தான் கிட்டத்தட்ட நிறைய டைம் நான் வந்து என்னுடைய அசிஸ்டன்ட் டைரக்டர் இயர்ஸ்லேயும் அந்த பிஃபோர் ஐ பிகேம் அ ஃபில்ம் மேக்கர் நான் நிறைய டைம் வந்து ராஜசேகர் கூட ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன். கேமராமேன் ஆர்டி ராஜசேகர், அவருடைய வீட்டில் தான் இருப்பேன். என்னுடைய எழுத்து எல்லாமே அவர் வீட்டில் தான். நான் என் வீட்டிலேருந்து கிளம்பி அவருடைய ஒரு ரூம் ஒன்று இருக்கும், அங்கே வந்து உட்காந்து அவர் கூட டிஸ்கஸ் பண்ணி நிறைய நான் எழுதுவேன். ஒவ்வொரு ஐடியாவும் அவர்கிட்ட பவுன்ஸ் பண்ணுவேன். ஸோ அந்த மாதிரி மின்னலே, காக்க காக்காவுடைய தெலுங்கு வெர்ஷன், அது எல்லாமே அவர் தான் எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக கூடவே இருந்து ஒரு மாதிரி கைட் பண்ணார் அப்படின்னு சொல்லணும். ஸோ அந்த ஒரு இதில் தான் இந்த ஐடியா நல்லா இருக்குன்னு சொல்லி இதை மாதவன்கிட்ட பிச் பண்ணி, மாதவன் வந்து டாக்டர் முரளிட்டு அந்த கதையை கொண்டு போய் அப்படி தான் நாகராஜ், திருந்தோறும் நாகராஜன்லாம் எனக்கு அறிமுகமானார். டாக்டர் தான் இன்ட்ரெஸ்ட் பண்ணி வச்சார். ஸோ அந்த ரைட்டிங்க்கெல்லாம் வந்து நிறைய எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது. ப்ளஸ் நிறைய டிஸ்கஷன் அவர் கூட நான் எடுத்திருக்கேன். இதுதான் மின்னலை. அவருடைய திரை வாழ்க்கையில் உங்களுடைய பங்கை வந்து நம்ம பேட்டியிலே கூட நாகராஜ் சொல்லியிருந்தார். நான் அதை பார்த்தேன் சார். அவர் வரணும், அவர் இங்கே நிறைய படங்கள் டைரக்ட் பண்ணணும்னு நான் சொல்லிகிட்டே இருப்பேன். அவர்கிட்ட நிறைய எக்ஸ்ட்ரானரியான ஐடியாஸ் இருக்குது. அவரோட டயலாக் டெலிவரியை வாங்கிட்டு நம்ம போய் டைரக்ட் பண்ணோம்னா அது வேறு மாதிரி இருக்கும். ஸோ ஒரு டயலாக்ஸை எழுதிட்டு அவர்கிட்ட நாகராஜ் சார் நீங்கள் ஒரு சொல்லுங்கள் அப்படின்னு நான் அவர்கிட்ட சொல்ல வைப்பேன். அந்த வில்லனோட மாடுலேஷன் சார் அவர்கிட்ட ஒரு வேறு மாதிரி ஒரு மாடுலேஷன் இருக்கும். அதை அப்படியே கிராப் பண்ணிட்டு நம்ம போய் டைரக்ட் பண்ணால் அது எனக்கு கொஞ்சம் அந்த டைமில் அந்த ஒரு நல்ல ஃபீல் இருந்தது எனக்கு அது. அண்ட் நிறைய அவர் இன்னும் எழுதணும், அவர் டைரக்ட் பண்ணணும் அப்படின்னு அவர் சொல்லிகிட்டே இருப்பேன். அதுதான் விஷயம், தவிர வேறு எதுவுமே இல்லை. மின்னலை கதையை பொறுத்த வரைக்கும் மாதவனுக்கு அந்த கதை பிடிச்சிருந்தாலும் மணிரத்னம் ஒரு விதமாக அந்த கதையை கேட்டால் நல்லதுன்னு எதனால் நினச்சார்? ஐ திங்க் அந்த டைமில் வந்து மாதவன் வந்து என்ன படம் பண்ணாலும் அது மணி சாருடைய அப்ரூவலோட மணி சார் அந்த கதை கேட்கணும் அப்படின்னு அவர் நினச்சார் நினைக்கிறேன். ஸோ 2 கதை அவர் வந்து பிக் பண்ணார் சார். ஒன்று வந்து சுரேஷ் அப்படின்னு ஒரு டைரக்டர் என்னவளே அப்படின்னு ஒரு படம் பண்ணார். அதுக்கப்புறம் மின்னலை. இதில் எது ஃபஸ்ட்டு போகணும் அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷன் அவருக்கு இருந்துச்சு. ஐ திங்க் கொஞ்சம் ரூரலான ஒரு ஃபில்ம், இன்னும் கொஞ்சம் ஒரு மாஸ் ட்ரீட்மெண்ட் உள்ள ஒரு படம், அந்த மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணணும். இது கொஞ்சம் ஏர்பனாக இருக்கும், ஒரு ஆடியன்ஸ் கொஞ்சம் வேறு மாதிரி ஆகிடும் அப்படின்னு ஒரு பயம் அவருக்கு இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ அதை மணி சார்கிட்ட ஒரு வாட்டி 2 கதையும் அவர் வந்து 2 பேரையும் கொண்டு போய் மணி சார்கிட்ட உட்கார வச்சு மணி சார் நரேட் பண்ண சொன்னார் கதையை.
அதில் நான் மின்னலை நரேட் பண்ணேன். மணி சார் வந்து என்னவலை ஃபஸ்ட்டு பண்ணு அப்படின்னு தான் சொன்னார் நினைக்கிறேன். அதனால தான் மாதவன் ஸ்டார்டட் என்னவலை ஃபர்ஸ்ட். பட் சம்வேர் அலாங் த வே மின்னலையும் அவர் வந்து க்ரீன் லைட் பண்ணி ஸ்டார்ட் பண்ணோம். அதுக்கப்புறம் ஷூட் முடிஞ்சதுக்கப்புறம் மணி சார் 2 படமும் பார்த்தாரு. அவரை பார்த்து பேசிய அனுபவம் எப்படி இருந்தது மணிரத்னத்தை? இல்லை சார், நான் இன்னை வரைக்கும் கூட மணி சார்கிட்ட பேசும்போது எனக்கு கொஞ்சம் உதறும், பதட்டமாகவே இருக்கும். ஏன்னா மை கெரியர் பிகேன் ஆஃப்டர் சீயிங் நாயகன். அந்த படம் பார்த்ததுக்கப்புறம் தான் அட் 16 ஐ வாண்ட் டு பி அ ஃபில்ம் மேக்கர். அந்த விஷுவல் இமேஜரி, அந்த படத்தில் இருக்கிற அந்த மியூசிக், அந்த ஆக்டர்ஸ், ஸ்க்ரீன் பிளே, அந்த படத்துடைய ஒரு தாக்கம் வந்து பயங்கரமாக இருந்துச்சு எனக்குள்ள. ஸோ அதனால தான் அவர்கிட்ட ஒர்க் பண்ணும் அப்படின்னு கூட நினச்சேன் நான். பட் அது நடக்கலை. பட் ரீசெண்டாக அவர்கிட்ட ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்ன்ற வார்த்தை யூஸ் பண்ணலாமான்னு கூட தெரியல. பட் அந்த மாதிரி ஒரு கனெக்ஷன் எனக்கு கிடச்சிருக்கு. பட் அவர் என்னுடைய ஒரு குருவா, ஒரு மானசீக குருவாக தான் நான் அவர் பார்க்குறேன். ஐ லேர்ன் ஃப்ரம் ஹிம் அண்ட் ஐ ஸ்டில் லேர்ன் பை வாட்சிங் ஹிஸ் ஃபில்ம்ஸ். நான் அவர் கூட ஒர்க் பண்ணல, ஆனால் அவருடைய பாம்பே, அவர் நிறைய படங்களை வந்து நான் வந்து ஒரு ஸ்டடியாக எடுத்து எனக்காக நான் பண்ணியிருக்கேன். அதோடைய ஷார்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு அதை நிறைய நோட் பண்ணி வச்சுக்கிட்டு ஜஸ்ட் அந்த ஒரு சீன் எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறாங்க, அதில் எவ்வளோ ஷார்ட்ஸ் இருக்கலாம், ஒரு ஷார்ட்டை வந்து எடிட் பேட்டர்னில் எவ்வளோவா கட் பண்ணி யூஸ் பண்ணுவாங்கன்ற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக நான் அவருடைய படங்களை நான் பார்த்துருக்கேன். ஸோ அவர் கூட பேசும்போதெல்லாம் எனக்கு வந்து ஒரு பயமாக தான் இருக்கும். பட் ஐ என்ஜாய் டாக்கிங் டு ஹிம் அண்ட் ஸ்பெண்டிங் டைம். பார்க்கணுன்னு முயற்சி பண்ணலாம் சொன்னீங்களா? சொன்னேன் சார். இப்போ கூட ரீசெண்டாக ஒரு இன்டர்வியூ ஸ்டேஜில் நான் அவரை இன்டர்வியூ பண்ணுற மாதிரி ஒரு வாய்ப்பு கிடச்சிது. ஒரு டிஸ்கஷன் மாதிரி இருந்தது. அப்போ நான் ஃபஸ்ட்டு கேள்வி இதுதான் கேட்டேன், நான் இப்போ உங்களுக்கு அசிஸ்டண்டாக சேர முடியும் அப்படின்னு. யூஆர் டூ பிஸி ஃபார் தட் அப்படின்ட்டு. உங்களுடைய பெரும்பாலான திரை கதாநாயகர்கள் வந்து உங்கள் நண்பர்கள் தான் அப்படின்னு ஒரு நண்பர் சொன்னார். உண்மையா? நண்பர்கள் ஆகிடுவாங்க சார், அப்படி தான் சொல்லணும்னு நினைக்கிறேன். லைக் ஃபார் எக்ஸாம்பிள் மாதவன் அண்ட் தென் சூர்யா வந்து ஆக்சுவலாக எனக்கு ஜோதிகா தான் சூர்யாவை அறிமுகப்படுத்தினாங்க. ஜோதிகா தான் காக்கா ஃபஸ்ட்டு ஃபிக்ஸ் பண்ணால் ஆக்டர். அவங்க அந்த கேரக்டர் ப்ளே பண்ணணும்னு சொல்லி அவங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு. அப்போ கதாநாயகன் ஃபிக்ஸ் ஆகலை? இல்லை, ஃபிக்ஸ் ஆகலை சார். நான் எல்லாத்தையுமே அந்த கதை சொல்லியிருக்கேன். விஜய், அஜித், விக்ரம், மாதவன், ஆமாம், இவங்க 4 பேருமே இது வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. வேறு காரணங்கள் சொன்னாங்க. ஐ திங்க் அஜித் வந்து நான் ஹீரோ போலீஸாக வேண்டாம் அப்படின்னு சொன்னார். விக்ரமும் ஆக்சுவலாக அந்த டைமில் போலீஸ் வேண்டான்னு சொன்னார். ஆனால் ஒரு 6 மாதத்தில் சாமி பண்ணார். விஜய் வந்து எனக்கு இது செட் ஆகலை, ஒரு மாதிரி இது என்ன மாதிரி ஒரு படமாக வரும் மாதிரி எனக்கு தெரிலன்ற மாதிரி அப்போ சொன்னார். ஸோ ஜோதிகா தான் ஃபஸ்ட்டு சைன் ஆனாங்க அந்த படத்தில். இன்ஃபேக்ட் ஷி வாஸ் கோயிங் டு ப்ரொடியூஸ் தட் ஃபில்ம். அப்படி தான் நாங்கள் மீட் பண்ணோம். நான் ஒரு படம் ப்ரொடியூஸ் பண்ணுறேன்னு சொல்லி நக்மாவும் ஜோதிகாவும் என்னை மீட் பண்ணி இதை சைன் மீ ஆன். அப்புறம் இந்த கதை சொன்னதுக்கப்புறம் அவங்க தான் நந்தா படம் இப்போ ரிலீஸ் ஆகும், நீ நந்தா படம் பார்த்ததுக்கப்புறம் நீ சூர்யாட்ட போய் பேசு அப்படின்னு சொல்லி எனக்கு சூர்யாட்ட இன்ட்ரடக்ஷன் கொடுத்தாங்க. சூர்யாட்ட அந்த கதை சொன்னப்போ he was very keen. ஆக்சுவலாக அதுக்கு முன்னாடியே நான் வந்து மின்னலையுடைய ஸ்கிரிப்டை வந்து சிவகுமார் சார் சொல்லியிருக்கேன் ஃபார் சூர்யா. பட் அது நடக்கலை. அதுக்கப்புறம் தான் மாதவன் சூர்யா கேட்கல, சார் தான் கேட்டார். அதுக்கப்புறம் தான் மாதவன் சொல்லி மின்னலை ஸ்டார்ட் ஆச்சு. காக்கா வந்து அதுக்கப்புறம் எல்லாருமே ஒரு ஃப்ரெண்ட்லியான ஒரு என்வாயன்மெண்ட் தான் 3 பேருமே ஒர்க் பண்ணோம். லைக் he did everything possible for that film. நம்ம கெப்பாசிட்டியை மீறி ஒன்று பண்ணுவோம்ல சார். லைக் அந்த சீனில் வந்து அந்த வுட் ஹவுஸை உடச்சி கீழே தண்ணிக்குள்ளே விழுற ஷாட்லாம் இருக்குது. அதெல்லாம் அவர் அப்படியே லைவாக பண்ணார். ஃபஸ்ட்டு ஹெஸ்டேட் பண்ணார். அதுக்கப்புறம் நான் ஒரு பாடி டபுள் வச்சு பண்ணிவிட்டு இது எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லைன்னு சொன்னதுக்கப்புறம் சரி நானே பண்ணுறேன், ஸ்கின் டோன் மேட்ச் ஆகலை, நமக்கு வேறு யாருமே இங்கே இல்லை, சரி நானே பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அந்த ரிஸ்க் எடுத்து ஃபுல் ஃப்ளெஜ்டாக இறங்கி அதில் ஒர்க் பண்ணார் அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் தென் வி பிகேம் குட் ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி சிம்பு, வெண்ணை தாண்டி வருவாயா, ஆக்சுவலாக சிம்புவோட ஸ்டைல் வேற ஒரு ஸ்டைல். ஆனால் வெண்ணை தாண்டியில் டோட்டலாக வேறு மாதிரி ஒன்று ப்ளே பண்ணியிருப்பார். இல்லை நீங்கள் என்ன சொல்லணும் நான் பண்ணுறேன், அது இல்லை, அது நான் ஏற்கனவே பண்ணதை விட்டுருங்க, இதில் அதெல்லாம் இல்லை, கதை கேட்டாலும் எனக்கு தெரியுது, நான் வேறு மாதிரி ஒன்று பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி வந்தார். தென் வி பிகேம் குட் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அப்படி வருது. ஐ எம் நாட் ஃப்ரம் தி ஃபில்ம் இண்டஸ்ட்ரி சார். ஃபேமிலி யாருமே ஃபில்ம் இண்டஸ்ட்ரியில் இல்லை. கரெக்ட். எல்லாமே ஃபில்ம் பஃப்ஸ் தான். படங்கள் பார்ப்பாங்க, தியேட்டர் போய் படம் பார்ப்பாங்க, அந்த மாதிரி தான். ஸோ எனக்கு இண்டஸ்ட்ரியில் யாருமே எனக்கு தெரியாது உள்ளே வரும்போது. ஸோ இவங்கெல்லாம் அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் ஆனவங்க தான். அந்த படத்தை வெற்றி எப்படி இருந்தது உங்களுக்கு? காக்க ஆக்சுவலாக என்னுடைய எல்லா படங்களுமே சார் ஒரு ஃபஸ்ட்டு 2-3 டேஸ் வந்து அது வெற்றியா இல்லை எப்படி போய் சேர்ந்துருக்கா அப்படின்னு நமக்கு என்னால் சொல்லவே முடியாது சார். ஏன்னா அந்த மாதிரி தான் எனக்கு ஃபீட்பேக் வரும். இது ரொம்ப ஃப்ளாஷ் கட்ஸாகவும் ரொம்ப ஃபாஸ்ட்டாகவும் வேறு மாதிரி இருக்குது அப்படின்னு என்னுடைய அசோசியேட் டைரக்டர் என்ன சொன்ன ஞாபகம் இருக்குது. சங்கம் தியேட்டர் வாசல் நின்றுட்டு இருந்தோம் சார், ஆடியன்ஸ் ஒரு மாதிரி ரெஸ்ட்லெஸ்ஸாக இருக்காங்க, ரிப்போர்ட் சரியில்லைன்ற மாதிரிலாம் எனக்கு வந்துச்சு. பட் தானு சார் மட்டும் ரொம்ப கான்ஃபிடண்ட்டாக என்கிட்ட சொல்லிட்டே இருந்தார், இது வேறு லெவலில் இருக்கும், நீ வேணா பாரு அப்படின்னு சொல்லிட்டே இருந்தார். தானு சாருமே படம் ஃபஸ்ட் காப்பி பார்த்துட்டு
அந்த லவ் போர்ஷன் வேணால் நம்ம கொஞ்சம் ரீவொர்க் பண்ணலாமா கௌதம் அப்படின்னு என்கிட்ட கேட்டார். நான் சொன்னேன், இல்லை சார் இது லவ் ஸ்டோரி தான் சார், இது நீங்கள் ஆக்ஷன் ஃபில்மாக பார்க்காதீங்க, லவ் ஸ்டோரி, அந்த லவ்னால தான் இந்த விஷயங்கள்லாம்ன்ற மாதிரி ஒன்று பாருங்க அப்படின்னு சொன்னேன். ஹீ அண்டர்ஸ்டுட் தட் இமீடியட்லி. அண்ட் தென் அவர் மட்டும்தான் ஃபுல்லாகவே சப்போர்ட்டிவாகவே இருந்தார். அண்ட் அதை உடனே தெலுங்குலேயும் கொண்டு போய் பண்ணும் அப்படின்னு சொல்லி அங்கே யா. ஸோ ஒரு 2-3 டேஸ்க்கு அப்புறம் தான் அந்த ஒரு 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 ஃபுல் ஃப்ளெஜ்டான ஒரு நல்ல ஒர்க் ஆகுது, இது ஆடியன்ஸ்ட்டு போய் ரீச் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் நம்ம தியேட்டரில் போய் உட்காரும் போதே நமக்கு ஒரு வைப் கிடைக்கும் சார். நான் வந்து ரிவ்யூஸ் படிக்கிறது இல்லை சார், யூடியூப்பில் வர ரிவ்யூஸோ இல்லை பேப்பரில் வர ரிவ்யூஸ் எதுவுமே நான் படிக்கிறது இல்லை வரைக்குமா. ஆமாம், படிக்கிறதே இல்லை சார். ஆனால் நமக்கு அந்த தியேட்டரில் உட்காரும்போது அந்த வைப் நமக்கு அந்த மேஜிக் நமக்கு கிடச்சிரும். இது ஒர்க் ஆகுதா இல்லையா, இது நம்ம நினச்ச மாதிரி ஆடியன்ஸ்ட்டு போய் சேர்ந்துச்சா, இல்லை நம்ம நினச்சதை விட அதிகமாக போய் சில சீன்ஸில் நம்ம எழுதும்போது நம்ம டைரக்ட் பண்ணும்போது நம்ம நினைக்கவே மாட்டோம் சார் இந்த அளவுக்கு அது போய் ரியாக்ட் பண்ணும் அப்படின்ட்டு. ஆனால் அதெல்லாம் ஆடியன்ஸோட போய் நம்ம பார்க்கும்போது நமக்கு அது தெரிஞ்சிடும். ஸோ அது ஒரு காற்று வாக்கில் அது வந்துடும் நமக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ தட் இஸ் அ ஃபீட்பேக் அண்ட் ரியாக்ஷன் தட் ஐ ஆல்வேஸ் எக்ஸ்பெக்ட். ப்ளஸ் இப்போ காக்க விண்ணை தாண்டி வேட்டையாடு எல்லாமே நமக்கு ரீமேக் பண்ணணும்னு உடனே நமக்கு ஃபோன் கால்ஸ்லாம் வரும் சார். காக்கெல்லாம் தெலுங்குல இருக்கிற எல்லா ஹீரோஸுமே வந்து என்கிட்ட பேசி ப்ரிவ்யூ தியேட்டர்ஸில் அவங்க படம் பார்த்துட்டு இதை உடனே ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நான் பெரிய பெரிய நேம்ஸ்லாம் உங்களுக்கு சொல்லலாம். பிரபாஸ், ஜூனியர் என்டிஆர் எல்லாருமே படம் பார்த்துட்டு உடனே ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. We did that with வெங்கடேஷ் பாபு தெலுங்குல. ஸோ இட் வாஸ் அ கிரேட் ஃபீலிங் சார் ஃபார் ஷுர். ஆனால் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி விண்ணை தாண்டி வருவாயும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபர்ஸ்ட் 2-3 டேஸ் ரொம்ப ஒரு மாதிரி மிக்ஸ்டாக தான் இருந்துச்சு. அண்ட் சம்டைம்ஸ் ஐ டெல் யூ மிக்ஸ்ட் இஸ் குட் பிகாஸ் மிக்ஸ்ட் வில் சம்வேர் அப்படி ஒன்று சொல்லுவாங்களே சார், மிக்ஸ்ட் இஸ் குட் அப்படின்னு சொல்லுவாங்க. இட் மேக்ஸ் தெம் திங்க், மேக்ஸ் தெம் டாக் அபவுட் இட். வாரணமாயிரம் கூட எனக்கு டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் வந்து ஒரு 10 minutes ரெடியூஸ் பண்ணுங்க அப்படின்னு ஒரு 2 days கழிச்சு என்கிட்ட சொன்னாங்க. அண்ட் வி டிட் தட் ஆல்சோ பிகாஸ் ஆஃப் ப்ரெஷர் ஃப்ரம் த டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் சேயிங் நல்லா இருக்கு படம் லேண்ட் ஆகும், பட் ஒரு 10 minutes அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் ஒரு சின்ன போர்ஷன் ஒன்று அங்கங்கே மறுபடியும் போய் கை வச்சோம், விச் வி டோன்ட் லைக் டு டூ பட் வி ஹேவ் டு டூ. சம் சீனியர் பீப்புள் கால் மீ ஆல்சோ டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ். ஸோ அது பண்ணோம். வேட்டையாடு விளையாடுக்கும் எனக்கு வந்து இதே ரியாக்ஷன் தான் சார். ஏன்னா அது அந்த டைமில் வந்து கமல் சருக்கு அது கொஞ்சம் வேறு மாதிரியான ஒரு சட்டில் பர்ஃபார்மன்ஸ். ஒரு நான் அந்த ஒன்லைனாக எழுதுனே வந்து ஒரு காப் அன்இன்ட்ரெஸ்டட் இந்த ப்ராசஸ் அப்படின்னு தான் எழுதியிருந்தேன். அவர் படமும் அப்படி தான் பண்ணியிருப்பார். ஆக்சுவலாக அவருக்கு பெருசாக அதில் உடன்பாடு இல்லை, என்னடா அவனுக்கு பண்ணுறானுங்க அப்படின்னு தான் அவர் அந்த படத்தை பார்த்தாரு அப்படின்னு நினைக்கிறேன். பட் ஸ்லோலி ஹி ரியலைஸ் திஸ் குட் ஒர்க். அண்ட் ஐ திங்க் அந்த டைமில் பிஃபோர் தசாவதாரம் இட் வாஸ் இஸ் பிகெஸ்ட் ஃபில்ம் ஆஃப்டர் இட் ரிலீஸ்ட். நோ டவுட். பட் அதுலேயும் ஒரு லவ் போர்ஷன் இருக்கும், ஒரு கான்வர்சேஷனல் போர்ஷன் இருக்கும். நம்ம எழுதும்போதோ இல்லை நான் இப்போ பேசிக்கலி நான் எழுதும்போதோ இல்லை படம் பண்ணும்போதோ நான் இந்த ஆடியன்ஸ்ட்டு போய் இது எப்படி ரீச் ஆகும், இந்த ஷார்ட்டை வந்து தியேட்டரில் ஒர்க் ஆகிறதுக்கு நம்ம கட் பண்ணணுன்ற மாதிரி நான் திங்க் பண்ணதே இல்லை சார். மேபி ஆன் தி எடிட் பிகாஸ் ஆஃப் தி எடிட்டர் சஜஷன் மேபி சம் ட்ரிம்ஸ் அண்ட் ஒரு லெங்த் அந்த மாதிரி விஷயங்கள் உள்ளே வரும். ஐ ஷூட் வெரி டைட். நான் எக்ஸ்ட்ராவாக ஃபுட்டேஜாக பெருசாகவே இருக்காது. இட்ஸ் அ வெரி பிளான்ட் இன் மை ஹெட் சார்ட் ஆஃப் ப்ராசஸ். பட் அந்த இது ஆடியன்ஸ்ட்டு போய் ரீச் ஆகணும், இந்த இடத்துல ஒரு அப்ளாஸ் வரணும் அப்படின்றதுலாம் எடிட் டேபிளில் வர விஷயங்கள் தான். நான் அப்படி யோசிக்கிறதே இல்லை. அந்த படத்தில் நிறைய இடத்துல நான் எதிர்பார்க்காத இடங்கள்லாம் எனக்கு வந்து அப்ளாஸ் கிடச்சிது. அண்ட் சில இடங்களில் வந்து ஒரு தோய்வு அப்படின்னு சொல்லுவாங்க, 2 பேரும் பேசும்போது ஒரு ஃபில்ம் செட்டில்ஸ் டவுன், அதுலலாம் தியேட்டர்லாம் கொஞ்சம் ரெஸ்ட்லெஸ் இருக்குன்னு பயந்துருந்தோம். பட் இட் ஜஸ்ட் சர்டன் அதர் சீன்ஸ் டுக் கேர் ஆஃப் தட். அந்த ஓப்பனிங்கில் அந்த என்ன மணி என் கண்ணு வேணும்னு கேட்டியாமே சீன் டுக் ஓவர் ரைட் ஃப்ரம் த பிகினிங். ஸோ ஆடியன்ஸ் வந்து ஒரு மாதிரி செட்டில் ஆகிட்டாங்க அப்படின்னு தோணுச்சு அந்த சீனில். காக்க படத்தில் ரம்யா கிருஷ்ணனை ஒரு பாடல் காட்சிக்கு பயன்படுத்தணும்னு எங்கே உங்களுக்கு தோணுச்சு? ஐ திங்க் the situation demanded it and I work very closely with Brinda sir. நிறைய சாங்ஸ் அவங்க பண்ணியிருக்காங்க. I think it was a collaborative suggestion தான் நினைக்கிறேன். ரம்யா கேட்கலாம் அப்படின்னு ஒன்று வந்துச்சு. and I went and met her. I ரொம்ப வேட்டையாடு விளையாடு கதை மோகன்லாலை மனசில் வச்சுட்டு எழுதப்பட்ட கதையா? ஆமாம் சார். நான் ஒரு போலீஸ் ப்ரொசீஜர்லாம் நான் சார்கிட்ட சொல்லியிருக்கேன். அதோடைய ஒரு எக்ஸ்டென்ஷன் தான். அதுக்கப்புறம் கமல் சார் அந்த ப்ராஜெக்ட் கன்ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் நான் இன்னும் கொஞ்சம் கமல் சார் வேட்டையாடு விளையாடு படத்தில் கமல்ஹாசனுடைய நடிப்பை பார்த்து நீங்கள் மைமறந்த தருணம்னா எதை சொல்லலாம்? பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourantalkies.co.